நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. சஞ்சு நீ பாரு, இப்ப நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ. இதுக்கு மேல நீ அழுகவே கூடாது, புரியுதா உனக்கு? சொல்லுங்க கவின். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுல என்னை பத்தின ஒரு தாட் உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேட்டுக்கோ. இந்த தப்பு வேணா நமக்குள்ள தெரியாம நடந்திருக்கலாம், ஆனா இந்த குழந்தை அப்படி கிடையாது. என் உயிர்ல இருந்து வந்த குழந்தை, அதனால இது நீ கலைக்க கூடாது. புரியல கவின். அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு உங்ககிட்ட லாஸ்டா என்ன சொன்னேன், இதுக்காக தான் உங்ககிட்ட பேசினேன் பழகினேன் அப்படின்னு மட்டும் என்ன நினைச்சிடாத சஞ்சு. நான் இப்பவும் சொல்றேன், அந்த ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட பேசணும் பழகணும் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கணும், உன்னை பிரிஞ்சுக்கணும் எனக்கு எந்த அவசியமே கிடையாது சஞ்சு. இந்த உலகத்துல எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க, தப்பு பண்ணினா அவங்க மனசுனே கிடையாது. அதுக்காக நாம 2 பேர் பண்ண தப்ப இந்த இடத்துல நியாயப்படுத்த விரும்பல, புரியுதா உனக்கு? அதாவது நம்ம 2 பேரோட லைஃப்ல இப்படித்தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. நான் உன் கழுத்துல தாலி கட்டணும், நம்ம இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகணும், அதுல யாரும் போத மாத்திரையை கலக்கணும், இப்படி இந்த நிலைமைக்கு வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம 2 பேர் தலைவி எழுதியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாருமா சஞ்சோ, ஒண்ணு மட்டும் சொல்றேன் சரியா? நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் மறந்துடு. என்ன, நான் உனக்காக தான், உன் ஒருத்திக்காக தான் இந்த 4 வருஷம் வந்து இருக்கேன், புரியுதா? அதாவது இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை யோசிச்சு அதை மைண்ட் பண்ணி தான் நான் யூஎஸ் வரைக்கும் வந்திருக்கேன், ஓகேவா? இங்க பாரு சஞ்சு, நான் இப்ப சொல்றேன் ஓகேவா? நம்மளோட காதலோட அடையாளமா அந்த குழந்தை தான், புரியுதா உனக்கு? அதாவது தப்பு வேணா தெரியாம நடந்ததா இருந்திருக்கலாம், ஆனா குழந்தை ஒன்றும் அப்படி வரலையே, அப்படி யோசி, புரியுதா? நான் இப்ப சொல்றேன், நான் திரும்பி வர வரைக்கும் அந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கணும், குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, புரியுதா உனக்கு? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தை, அதாவது இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த ஒரு இதுதான், ஆனாலும் இதுவும் ஒரு உயிர் தானே, அது எதுக்கு நம்ம கொல்லணும்? கூடவே கூடாது. அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். அதனால நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் சஞ்சு, புரியுதா? நீங்க சொல்றது புரியுது கவின், ஆனா நான் எத்தனை நாள் இதை மறைக்க முடியும்? கவின், என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல கவின். இது குழந்தை கவின், எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 6 மாசம், அதுக்கு மேல முடியாது கவின். என் அம்மாவுக்கு நான் கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேன்ல. இங்க பாரு சஞ்சு, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது சரியா? அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன மனுஷன்? சரிங்க கவின், கண்டிப்பா இந்த குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த குழந்தை நம்மளோடது, நான் எதுவும் செய்ய விட மாட்டேன் கவின். கண்டிப்பா இந்த குழந்தையை நான் பெத்தெடுப்பேன். ஆனா நீங்க சீக்கிரமா வந்துருங்க சரியா? நான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றேன். ஆனா இத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகுது. இத நான் சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல கவின். எனக்கு கேவலமா தானே நினைப்பாங்க. இங்க பாரு சஞ்சு, நான் திரும்ப திரும்ப இப்படியே சொல்றேன்னு நினைக்காத. இது நம்ம 2 பேருக்கு தெரியாம நடந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை இதை நான் சொல்றது. இதனால யாருமே நம்மளை தப்பா நினைக்க மாட்டாங்க, புரியுதா? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்றேன், அவங்களுக்கு நம்ம நிலைமை தெரியும், புரியுதா? ஆனா மற்றவங்ககிட்ட சொன்னா இதை வேற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் உயிரை சுமக்கிறீங்களடி. ஆமா, உன் உயிரை சுமக்கிறேன். இது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? ஆனா இது எல்லாமே முறைப்படி நடந்திருக்கணும்டா. ஆனா எப்படி நடந்துருச்சு பாத்தியா? நான் சந்தோஷப்படுறதா நான் அம்மா வாயிட்டேன்னு, இல்ல இது வெளியே தெரிஞ்சா என்னை எப்படி நினைப்பாங்கன்னு இந்த சமூகத்தை நினைச்சு நான் கவலைப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அம்மாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அதை ஒரு பொண்ணு அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அம்மா வாயிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஆனா ஒரு உலகத்தை நினைக்கும் போது அதாண்டா பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு கவின், இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். உன்னையாது நான் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன் குழந்தையோட சேர்ந்து 2 பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வேமா வந்திருக்கவே இல்லாத ஒவ்வொருடைய நரகத்துல இருக்க மாதிரி இருக்குடா. நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, நீ தைரியமா இருக்கணும். உனக்கு யாரும் இல்லாம இல்ல, நான் இருக்கேன், எப்போதுமே இருப்பேன், புரியுதா உனக்கு? நான் வர வரைக்கும் என் குழந்தை, நம்ம குழந்தையோட காத்துக்கிட்டு சீக்கிரமாவே வந்துருவேன் சரியா? ஐ மிஸ் யூடி. I miss you too டா. I miss you. சஞ்சு, அகல்யா அக்கா கன்சீவா இருக்கியா? ஆமா அகல்யா, இப்பதான்
தெரியல, ஆனால் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். எப்படிக்கா இது நடந்துச்சு? ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அங்கே வச்சுருந்தோம். கேக்கு வெட்டணும், சாப்பிட்டோம். அப்போ யாரோ ஜூஸில் போதை மாத்திரை கலந்து கொடுத்துட்டாங்க. அதை நான் வாங்கி குடிச்சிட்டேன். அப்போதான் இதெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்காங்கய்யா. அக்கா இங்கே பாரு, இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது சரியா? நீ அழுகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை ஓகேவா? அதாவது தெரிஞ்சு பண்ணுற தப்பு வேற, தெரியாமல் நடக்கிற தப்பு வேற. இது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இது புரியாமல் ஏண்டி ஒன்றவே போட்டு நீ வருத்திக்கிற? தெரிஞ்சு நடந்த தப்போ தெரியாமல் நடந்த தப்போ தப்பு தப்பு தானே. இப்போ நான் என்ன செய்வேன்? உன் மாமா கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குழந்தைய நான் கலைக்க கூடாதா, நான் பெத்து வச்சிருக்கணுமா, அவரு வர வரைக்கும் இந்த குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாருடி. ஆனா இதை எப்படி என்னால பத்திரமா பாத்துக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசம் யாருக்கும் தெரியாம பாதுகாக்க முடியும். அதுக்கு மேல முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. பேசாம அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறவா? அக்கா இந்த ஒரு விஷயத்துல இருந்து மாமாவோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது பொய்யா லவ் பண்றவனா இருந்தா, அதாவது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு யூஸ் பண்றவனா இருந்தா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கலைச்சிருன்னு சொல்லுவான். ஆனா மாமா ஒரு படி மேலே ஏறி அந்த குழந்தைய நீ கலைக்க கூடாது, பத்திரமா நீ பெத்து வச்சிருக்குன்னு சொல்றாரு. அங்க இருக்கு மாமாக்கு மனசு. எந்த ஒரு உண்மையா லவ் பண்றவனாலையும் குழந்தைய கலைக்க சொல்ல முடியாது ஓகேவா? அப்போ மாமா மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கோ. மாமா சொன்ன மாதிரி நீ இந்த குழந்தைய கலைக்க கூடாதுக்கா. சொல்ல போனா இந்த தப்பு உனக்கும் மாமாக்கும் தெரியாம நடந்த ஒரு தப்பு தான் ஓகேவா? இதுல நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நீ எப்படி இந்த தாலியை மறைக்கிறியோ அதே மாதிரி இந்த குழந்தையை நீ நல்லபடியா பெத்து எடுப்ப. நான் உன் கூட தைரியமா இருக்கேன் ஓகேவா? எது வந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வருதுன்னா அதை வரவேற்கதாக்க செய்யணுமே தவிர அதை அழிக்க நினைக்க கூடாது. மாமாவும் அப்படித்தான் நினைக்கிறாரு. புரியுதா உனக்கு? இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டு இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ அழுகாத. நீ அழுதழுதே அம்மா கிட்ட காட்டி கொடுத்துருவ. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னடி? அம்மா அப்பா வலிக்குது. அம்மா இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்ச. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்கு. ஐயோ பிரியாணி என்ன, அதுக்குள்ள லெக் பீஸ் என்ன, கை இன்னொரு கையில கிரில் என்ன. ஆஹா ச்சே, ஆனா ஒரே ஒரு கவலை தான், மைனஸ் வைக்கல. என்ன பண்றது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஐயோ ஒரே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா. நமக்கு சோறு தான் முக்கியம். பரவாயில்ல, நம்ம அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்களா நல்லா வாங்கிட்டீங்க கோஸ்டிங்களா தான் இருக்கும் போல. நம்ம கேட்ட உடனேயும் கொஞ்சம் கூட இது இல்லாம வாங்கி கொடுத்துட்டாங்களே. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா. நமக்கு எப்போதுமே சோறு மட்டும்தான் முக்கியம். சோறு சாப்பிட்டுட்டு தான் என்ன வேலையா இருந்தாலும் பார்க்கணும். ஐயோ பிரியாணி மனம் வா வான்னு இழுக்குதே. இந்த சைடு கிரில் எண்ணெய வா வான்னு இழுக்குதே. எனக்கு வெள்ளக்கார எடுத்து அடிக்கணும் சொல்லுதே. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சு ரூமுக்கு வெளிய என்னம்மா? சும்மா வந்து உட்காந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது? உன்னைய கடையில பிரியாணி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? முக்கியமா அந்த கிரில் உன்னைய வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? ஏண்டி வாங்கிட்டு வந்தது இல்லாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உனக்கு டான்ஸ் வேற. அம்மா இது எனக்கு இல்ல. நீ என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கீல. நான் இந்த மாதிரி கடையில வச்சிருக்க சீப்பான பொருளை வாங்கி சாப்பிட மாட்டேமா. இது எனக்கு இல்லம்மா. சஞ்சனாவோட ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்கல்ல, நாங்கலாம் அப்படியே ஜாலியா மால் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது அந்த அக்காங்கலாம் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சுக்க சொன்னாங்கம்மா. நாளைக்கு வந்து வாங்கிட்டு போறாங்களாம்மா. என்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்கம்மா. அதுக்கு நம்ம வாங்கிட்டு உருட்டு நீ உருட்டு. எப்படி வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்களா? ஏன் அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜே கிடையாதா? நம்ம வீட்டுல மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் இருக்கா? என்ன? ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். அது சரி அது விடு. அம்மா நீ ஏன் காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒன்னா தானே போனீங்க. உன் அக்கா கறி மட்டும் வேமா வந்தா. சரி அவ என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்க வரலான்னு வந்தேன். எந்த எடுவட்ட நாய் தெரியல. ஜிலேபியை தின்னுட்டு அந்த ஜூஸ் இருக்கும்ல அதை நீ ஊத்தி விட்டு போயிருச்சு. அது மேல காலை வச்சு மல்லா கடிச்சு கீழே விழுந்துட்டேன். ஐயோ அது நாம தானே. அம்மா சாரிமா, நான் வேணும்னு பண்ணல. இவங்க எல்லாம் வேமா என்னை விட்டுட்டு மாலுக்கு போயிருவாங்கன்னு ஒரு ரெண்டு ஜிலேபி மட்டும் இருந்துச்சு. அப்புறம் அதை மட்டும் வச்சுட்டு போனா யாராவது எடுத்து தின்றீங்கன்னா வாயில போட்டு அமுக்கிட்டு போனேன். ஆனா ஜூஸ் எப்படி கீழே ஊத்துனே நீ வந்து விழுவே எனக்கு தெரியாதுமா. சாரி. நானும் ரொம்ப நேரமா இருக்கலாம் உட்காந்துட்டு சஞ்சனா சஞ்சனான்னு கத்துற காதுல விழுகல. உள்ள பாத்ரூம்ல பைப்பை திரி விட்டு உட்காந்துருக்கா. என்னதான் பண்றானோ தெரியல. ஆவனா பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்க. பாத்ரூம்லயா? ஏதாவது பிஸியான வேலையா இருக்குமா? நீ வேற. சரி ரொம்ப அடிபட்டுச்சா? ஹாஸ்பிடல் போலாமா? ஆமா, விழுந்து செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. முகரே பாரு, போடி உள்ள. இங்க பாரு, இது எதையாவது திண்டி வச்சுக்க அப்படியே
போன்ல பேசிட்டு இருந்தது எதுவும் அம்மாக்கு தெரியாதுல்ல? அதான் உள்ள வரும்போதே கீழே விழுந்துட்டாங்களாமா. நீ உள்ள பாத்ரூம்க்குள்ள தண்ணியை திரி விட்டே பேசிட்டு இருந்திருக்க. அம்மா கத்துனது கூட உனக்கு காதுல விழுகல. அப்புறம் எப்படி கேட்டிருக்கோம் நீ நினைக்கிற? என்ன சஞ்சு நீ? அகல்யா சத்தியமா என்னால நம்ப முடியல. எப்படி அம்மாக்கு கேட்காம இருந்திருக்கும்? அதெல்லாம் அப்படித்தாண்டி, அதெல்லாம் கண்டுக்காத. இப்ப கூட உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். உனக்கு தெரியுமா, நான் மட்டும் ஜிலேபியை தின்னுட்டு அந்த பாவை கீழே ஊத்திட்டு போனா, அம்மா கீழே விழுகலனா, அம்மா உள்ள வந்து எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்கன்னா உன் நிலைமையை நினைச்சு பாரு. இப்ப கூட நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீ என் காலில் விழுந்து நன்றிலாம் சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வாங்கி கொடுத்த பிரியாணி எனக்கு பத்தாதா, இன்னும் 2 லெக் பீஸ் சேர்த்து போட்டு நல்ல நெய்யெல்லாம் தூக்கலா போட்டு ஒரு பிரியாணி வாங்கி தெரியா? லூசே, நீ இதெல்லாம் பண்ணி தான் என்கிட்ட பிரியாணி கேட்கணுமா? வாங்கி தரேன். நான் எப்பெல்லாம் மனசு நிம்மதி இல்லாம போறனோ அப்பெல்லாம் நீ வந்து என்னை சிரிக்க வச்சிடறா கல்யா. நிஜமாவே நீ ரொம்ப ரொம்ப கிரேட்டடி என் செல்ல குட்டி. மை ஸ்வீட் தங்கச்சி, மை ஸ்வீட் அக்கா. எப்போதுமே அக்கா சிரிச்சுட்டே இருந்தா போதும், சரியா? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒரு குண்டூசி கணக்கா நினைச்சோம்னா அந்த பிரச்சனை அந்த குண்டூசி கணக்காவே தான் தெரியும். ஓகேவா? சோ யூ டோன்ட் வரி. ஐ லவ் யூ அகல்யா. லவ் யூ டூ மை ஸ்வீட் அக்கா. கரையை கழித்து நிலவை பார்த்து தூங்கடா கண்ணா. நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா கண்ணா. நிலவை கழித்து கரையை பார்ப்பது ஏனடா. ஆராரோ ஆரிராரோ ஆரிரோ தானேலோ தாலிலேலோ தாயாரோ தானேலோ தாலிலேலோ தாயாரோ. தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, ஹஸ்பண்டுங்கிற ஒரு நிலையில இருந்து அப்பாவை ப்ரொமோட் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்காக தான். உங்களுக்கு எது ஓவரால? காலையில எந்திரிச்சா திட்ட வேண்டியது, நைட் ஆனா கொஞ்சம் வேண்டியது. இது ஒரு பொழப்பாவே அலைங்க, சரியா? அது தாண்டி லவ். எப்ப பார்த்தாலும் லவ் பண்ணிட்டே இருப்பாங்களா? கொஞ்சம் சண்டை போடணும், நைட்டு சரியாகணும், இதுதான். சரி, கன்சீவா இருக்கிறது எதுக்கு எங்ககிட்ட மேடம் மறைச்சிங்க? அதுதான் எனக்கு கோவம். சொல்லு. ஐயோ, மறைக்கணும் இல்லைங்க. இதை பேராது மறைப்பாங்களா? அதாவது சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் வச்சு உங்களை கெஸ் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எப்படி இதை கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா சும்மா வேலை வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஏன் ஃபுட் ஒத்துக்காம கூட வாங்கி எடுத்திருப்பேன். அது எப்படி நீங்க குழந்தைன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்? அடி, நம்மளுக்கு குழந்தை வரப்போகுது அப்படிங்கறத முன்னெச்சரிக்கையா சொல்றத இந்த வாந்தி, தலை சுத்தல் இதெல்லாம். இது கூட ஒரு மனுஷனால புரிஞ்சுக்க முடியலன்னா மக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சோ நான் தாய் ஆயிட்டேன் தெரியுமா? எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்பாவை ப்ரொமோட் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு தான். ஒரு பொண்ணுக்கு தாய்ங்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதை நீ அடைஞ்சிட்ட. அதே மாதிரி அம்மா சொல்லி தான் ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியும். அப்படி ஒரு இதை எனக்கு கொடுத்துட்ட. இதை விட நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு இது போதும் கண்ணகி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூடா மை செல்ல புருஷா. இனி சார் விழுந்து விழுந்துல கவனிப்பீங்க. ஆமா, பின்ன குழந்தை வரப்போகுது இல்ல, அப்போ விழுந்து விழுந்து தானே கவனிக்கணும். நான் விழுந்து விழுந்து கவனிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆளை பாரு, பேசுறதுனா முன்னாடியால வந்துடுடி நீ. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, என்னும் என் மனம் புரியாதா. அடியே குட்டச்சி, பசிக்குதடி. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு ஆம்லெட் கேட்டு இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கியா? போதுமா ஆம்லெட்? அடியே, ஒரு ஆம்லெட் கேட்டது குத்தமாடி. ஓகே தான், பட் பெப்பர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உன்னா உன்னா.
விட்றா. இப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை தானா? கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருக்கலாம். உன் மூஞ்சிய பார்த்து எனக்கு சண்டை தான் போட தோணுது. நான் இன்னைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? வெளிய பூரா சுத்திட்டு வந்து ஒரே டயர்டா இருக்கு. நீ என்ன ஆம்லெட் போட்டு தர சொல்ற? ஏண்டி நீ போட்டு கொடுத்ததுக்கு பேர் ஆம்லேட்டா? ஆஃப் ஆயிலுக்கும் ஆம்லேட்டுக்குமே வித்தியாசம் தெரியல, நீலாம் வந்து பேசுறியா? அது ஆம்லெட்டா ஆஃப் ஆயிலோ அது எனக்கு தெரியாது. போடா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா வெளியவே சுத்திட்டு வந்திருக்கேன். ஒரே கை கால்லாம் வலிக்குது தெரியுமா? எவ்வளவு ஊர் சுத்த முடியுமோ அவ்வளவு ஊர் சுத்தினேன். அதான் கை கால்லாம் வலிக்குது. அமுக்கி விட. ஓ, நீங்க ஊர் சுத்திட்டு வந்தீங்க, நாங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. சரி, இப்ப மாமா சண்டை போடுற மூடு இல்ல. நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிரவீன் அல்டிமேட் பண்ணிட்டான் பிரீத்தி. அப்படியா? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போய் ஒர்க் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அங்க பிரவீனுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா நம்மலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ண மாட்டோம். ஆனா பிரவீன் வேற லெவல் தெரியுமா? அவனுக்கு கிடைச்ச வேலையை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டான்டி. என்னடா சொல்ற? நிஜமாவா? என்ன பொய்யா சொல்றாங்க? உண்மைதாண்டி. இந்த பிரவீன காமெடி பீஸு, சும்மா யதார்த்தமா பேசுறான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிஜமா சொல்றேன், இன்னைக்கு செமையா இருந்துச்சு. பிரவீனை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த காலத்துல நாம மட்டும் நல்லா இருந்த போதும், மத்தவங்க எப்படியோ போனா என்ன அப்படின்னு நினைக்கிற காலத்துல எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் பாரு, வேற லெவல்ல. உண்மைதான்டா. இப்பெல்லாம் யார் இப்படி ஃப்ரெண்டா இருக்கிறாங்க நீ நினைக்கிற? நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே இப்படி எட்டடி தள்ளி போய் தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கலாம் அபூர்வம் தான். நீ ஒன்று சொன்னியா, நான் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு சஞ்சுவாவே இல்லைடா. ஒரு 2 நாளாவே ஆள் ஒரு மாதிரியாக தான் இருந்தா. அப்புறம் நாங்கள் மாலுக்குள்ள சுற்றி பார்த்துட்டு இருக்கோம், எங்கே போனாலே தெரியல திடீர்னு. அப்புறம் சாப்பிட கூட இல்லை, நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு அவள் தங்கச்சிக்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டோம். அவள் ஒரு மாதிரியா இருக்கா. அவளுக்கு கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். கவினெல்லாம் யூஎஸ் போயிட்டாங்க, அவளுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மாதிரிலாம் இருந்ததே இல்லைல்ல, கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும். உண்மைதான் பிரீத்தி. இந்த காதல் இருக்கே, அழுகவும் வைக்குது, அதே மாதிரி நம்மள சந்தோஷமும் படுத்துது. இந்த காதல் படுத்துற பாடு தாங்க முடியல. அதே சமயத்துல என் புஜிமா கூட டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை கூட போட வைக்குது. அது அது வந்து யாருக்கு வச்சனா? யாருக்கு வச்ச? இப்ப சொல்லு, யாருக்கு வச்ச? நீ அப்படிலாம் நீ கூப்பிடவே மாட்ட. ஒண்ணு செரின்னு கூப்பிடுவ, இல்லையா குட்டச்சின்னு கூப்பிடுவ, இல்லனா புதர் மண்டைன்னு கூப்பிடுவ. என்னது புதர் மண்டை? உண்மைதாண்டி, உன் மண்டை புதர் மாதிரி தானே இருக்கு. ஐயோ பிரீத்தி, குரங்கு பயலே. நீ அப்படிதான் கூப்பிடுவ. நீ அப்படியே பேச மாட்டே. யாரு யாருன்னு சொல்லு. யாரு அவ? யாரு சொல்லு. யாருக்கு புச்சிமான் பேர் வச்ச? சொல்லுடா, என்ன கொன்றுவேன். சொல்லு. எப்ப பார்த்தாலும் கோவம் தான். இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா எப்படி? லைஃப் ஃபுல்லா சண்டை போட்டுட்டே இருக்கலாமா? நீ நினைக்கிற மாதிரி நமக்குள்ள நடக்கிறது ஒன்றும் பெரிய சண்டைலாம் இல்லைல்ல. இது டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை தான். ஆனால் உன் கூட சண்டை போடலைன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சும்மானாலும் உங்ககிட்ட வம்பிழுக்கணும். அதனால தான். ஏன்னா சண்டை போடக்கூடாதா? பைத்தியக்காரி, எனக்குமே நீ என் கூட சண்டை போடலினா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ரீசனே இல்லாம 2 பேரும் சண்டை போடணும், அடிச்சு மல்லு கட்டணும், அப்புறம் கொஞ்சிக்கணும். இதான் லவ். சரி சொல்லு, யாருக்கு அந்த புச்சிமான் பேர் வச்ச? பைத்தியமே பைத்தியம். யாருக்கு நான் புச்சிமான் பேர் வைக்க போறேன்? என்னைக்குமே என் செல்ல குட்டிக்கு தான் புச்சிமான் பேர் வைப்பேன். புச்சிமா மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வைப்பேன். ஓகேவா? ஐ லவ் யூ. ஆமா, என்ன மீறி வேற யாருக்காவது பேர் வச்சு விட்டுருவேனா? ஐ லவ் யூடா செல்ல புருஷா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா இன்னும் நிறைய ஆஃபீஸில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேவா? அதாவது நம்ம எப்போதுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என் லைஃப் எப்போதுமே சக்ஸஸ் மட்டும்தான், நோ ஃபெயில்டு. ஓகேவா? இந்த
இந்த உலகத்திலேயே வேலை கிடைக்கலன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறது நீ மட்டும்தான்டா. ஆமாடி, எனக்கு வேலை கிடைக்கல, நான் அப்படிதான் சிரிப்பேன். அதான் பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதான் பைத்தியம் மாதிரி உட்காந்து இடிச்சிட்டு இருக்க. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? போய் கிடைச்ச வேலையை வாங்கிட்டு வராம உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்கான். பட இப்ப தோணுது, எதுக்குடா உனக்கு கழுத்தை நீட்டினேன்னு. சே, பேசாம என் அண்ணன் வீட்டிலே இருந்திருந்திருக்கலாம். ஓஹோ, அப்போ எங்களுக்கு வேலை கிடைச்சாதான் மேடம் எங்க கூட இருப்பீங்க, இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. சரிடி, கிளம்புடி, இப்பவே கிளம்பு. எந்திரி கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கருவாப்பையும் கூட இப்படி உட்காந்துட்டு போறேன். அப்புறம் நாளையிலேருந்து அண்ணன் வீட்டிலே இருந்து. அது என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்? அதெல்லாம் முடியாது. கிளம்பு, இப்பவே கிளம்பு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி உட்காந்துட்டு போறேன். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காம இருக்குமோ, அதனால நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன். அப்போ அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க? ஆமா, இந்த கருவாயனை விட்டுட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். அங்க போய் என்னடா பண்ண சொல்ற? அவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து எனக்கு வயிறு எரியுறதுக்கா. சும்மாவே எனக்கு யாராவது ரொமான்ஸ் பண்ணா வயிறு எரியும். அதனால அங்கெல்லாம் வேண்டாம். இங்கே ஒன்று எனக்கு ரொமான்ஸ்லாம் தேவையில்ல. நான் இங்கே தான் இருப்பேன். ஆனா என் கூட யாரும் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஏய் வேணாம். நீ என்ன ரொமான்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி உன் மார்பு மேலே சாயிற மாதிரி எனக்கு வராது. ஏன்னா இந்த இடத்துக்கு சொந்தக்காரி நான் தான். அதனால எப்படி? ஃப்ராடு பேசியே ஆளை கவுத்துருவா, எதுவுமே பண்ண விடாம. அப்ப என்ன பண்ணணும் உனக்கு ஒரு ஐடியா? அது என்னென்னமோ இருந்துச்சு, ஆனா எனக்கு தான் மார்பு மேல சாஞ்சிட்டா அப்படியே ஸ்டக் ஆயிரும்ல, அதான் ஸ்டக் ஆகி நிக்கிது. நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி, கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரியா? நீ முயற்சி பண்ணிட்டே இரு. ஏன் கார்த்திகிட்ட இல்லாத திறமையா? ஆனால் பிரவீன் அண்ணா நிஜமாலுமே செம்ம. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாமா. அப்படி பார்க்காதீங்க, கண்ணாலேயே ஆளை பார்த்து கவுத்துருவீங்க போலியே. ஐயோ, இந்த கண்ணு இருக்கே, கண்ணு அப்படியே அந்த கண்ணே நீ கொன்றும் போல இருக்கு. தயவு செஞ்சு பார்க்காதடி. உன்னை கொல்லணும்னா என் கண்ணு போதும், அப்படித்தான் பார்ப்பேன். உன்னை பார்த்து உசுர் போச்சு, நின்னு போச்சு என் மூச்சு. அடி கொலகாரி